இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். கஞ்சன், கஞ்சன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா என்ன? சாரி. என்ன சர்வ் பண்ற நீ? உன் கவனம் எங்க இருக்குன்னு தெரியல. சாரி. எதை கேட்டாலும் சாரி. இதை தவிர வேற எதுவும் தெரியாத உனக்கு? இங்க பாருமா, கொஞ்சம் கவனமா வேலை பண்ணுமா. சரிங்கம்மா. என்னாச்சு? உன் கையை நீட்டு. கையை நீட்டுன்னு சொன்ன கஞ்சன். நான் உன்கிட்ட ராத்திரி அன்னைக்கு சொன்னல, எனக்கு 12 சென்டிமீட்டர்ல 25 கிராம்ல ரொட்டி சாப்பிட்டு தான் பழக்கம். அட என்னப்பா, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பா. நான் அவளுக்கு கத்து கொடுக்கறேன். நீ கவலைப்படாம சீக்கிரமா டிஃபன் சாப்பிடு. லேட் ஆகுதுல்ல, சாப்பிடு. இன்ஜினியர் ஆச்சு என் புள்ள. எல்லாத்தையும் அளந்து எடை போட்டு யூஸ் பண்ணி பழகிட்டான். இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். நானும் இவனுக்காக 12 சென்டிமீட்டர்லயே ரொட்டி செஞ்சு கொடுத்தேன். இனிமே நீயும் எல்லாத்தையும் கத்துப்ப. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். எங்க காட்டு, ரொம்ப வலிக்குதா என்ன? போமா, போய் மருந்து போட்டுக்க. நான் அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சுமா? என்ன தேடிட்டு இருக்கமா? அம்மா, நேத்து ராத்திரி நான் இங்க ஜுவல்ஸை கழட்டி வச்சிருந்தேன். அது இப்போ இங்க காணோம். உனக்கு உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு காஸ்ட்லியான நகையை கொடுத்துருக்காங்க. அதை இங்க அங்கன்னு போட்டுறாத. வீட்டுல வேலைக்காரியும் வந்து போயிட்டு இருக்கால,
அதோட சுரேஷோட சைட் லேபர்ஸும் வந்து போயிட்டு இருக்காங்கல்ல. நல்ல வேலையா போச்சு, என் கையில அது கிடைச்சது. நான் அந்த நகையை ஏன் அலமாரியில எடுத்து வச்சிருக்கேன். நீ எங்கேயாவது கல்யாணம் அது இதுன்னு போற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. ம், உன் முடி எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? ம், இன்னும் வலிக்குதா? பலமா பட்டுருச்சானா? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நீங்க இங்க? அது வந்து அண்ணியை கூட்டிட்டு வெளியே போற போல இருக்கு. ஆமா சார், அது கஞ்சனா அவளுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் அந்த கோட்டா ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடு. அப்புறம் மேடம் விட்டுட்டு வரும்போது சைட்டுக்கு வந்துரு, ஏன்னா ஆர்கிடெக்டோட மீட்டிங் இருக்கு. சரி சார், நான் அதை கொண்டு வந்துடுறேன். அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி மேடம், நான் உங்களை எதுக்காக கங்க்ராட்ஸ் பண்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லவா, சுரேஷ் ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களை மாதிரி அழகான ஒரு மனைவி அவனுக்கு கிடைச்சிருக்கான். சார் இந்தாங்க ஃபைல். சரிப்பா, சைட்டுக்கு நீ சீக்கிரம் வந்துரு. ம், வா சார், நான் வந்துடுறேன். சரிங்க அண்ணி, நான் வரேன். உட்காரு. இது என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? கொஞ்சம் தள்ளி விடு. நான் தான் தள்ளி விடுன்னு சொல்றேன்ல, காதுல விழல. தள்ளு. உட்காரு. அட, என்ன நீ கீழே விழுந்துட்டியா? உனக்கு ஒழுங்கா பைக்ல உட்கார தெரியலனா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு காரை வாங்கி தர வேண்டியதானே? போலாம் வா. உட்காரு. ஒழுங்கா உட்காரு. ஏதோ இது நல்லதா போயிடுச்சு. அப்ப பின்னாடி எந்த ட்ரக்கும் வராம இருந்துச்சு, இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரியும்ல. ஆபீஸ்ல எனக்கு அமித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. அவன் அவனுடைய ஒய்ஃபோட ஹைவேல போயிட்டு இருந்தான்.
திடீர்னு பின்னாடில இருந்து ட்ரக் வந்து வேகமா முட்டிடுச்சு. அவனுடைய மனைவி அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. எனக்கும் பயமா தான் இருக்கு. கஞ்சனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அட என்ன தம்பி, நல்லதா பேசுங்க. இது வரைக்கும் என்னைக்கும் பைக்ல உட்கார்ந்தது இல்ல, அதனாலதான் பழக்கம் இல்லை. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா காரை ஏன் தரல? காரை கொடுத்துருக்கலாம்ல. நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்ல இல்ல தேங்க்யூ, இப்போ எனக்கு பசிக்கல. ஆக்சுவலா எனக்கு லேட் ஆகுது, நான் சைட்டுக்கு வேற போகணும். எப்படிம்மா உக்காந்த? ஏன் விழுந்துட்ட? எனக்கு தெரியலம்மா. வந்துட்டியாமா? சுரேஷ் சொன்னான் நீ பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியாமே. உனக்கு அடிக்கடி ஒன்றும் படலையே? இல்லம்மா, வெறும் சாதாரண காயம்தான். டிடி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். நீ இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா. அப்புறம் சுரேஷ் சொன்னா உன்னுடைய அப்பா கார் கொடுக்க போறாராமே. இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. எங்க அம்மா அப்பா எப்படி காரை தருவாங்க? இன்னும் சொல்ல போனா அவங்க தகுதிக்கு மீறி எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேம்மா. நல்ல வேளை உன் வீட்டுல சொல்லல, இல்லைன்னா எல்லாரும் டென்ஷன் ஆயிருப்பாங்க. சரி, சுரேஷ் சீக்கிரமா வந்துருவான். நீ போய் சீக்கிரமா சமைச்சிடு. என்ன? சரிங்கம்மா. போ. இங்க பாருமா. அது ரொட்டி 12 சென்டிமீட்டருக்கு மேல பெருசா பண்ணிடாத, கவனமா இரு. சரிங்கம்மா. சாரி. என்ன பண்றே? என்னப்பா பண்ற? அவ என்ன தப்பு பண்ணா? ஏன் கோவப்படுற? நீ தரைக்கு போட்ட டைல்ஸ் இருக்கே, அது ஸ்லிப்பர்ல கொஞ்சம் ஈரம் பட்டாலும் ஸ்லிப் ஆயிடுதுப்பா. அந்த செருப்ப காட்டு. செருப்ப காட்டுன்னு சொன்ன. இதுக்கப்புறம் உன் கால்ல இந்த செருப்பை நான் பார்த்தேன், ஒரு 2 காலைக்கு உடைச்சிடும். புரியுதா? உட்காரு, உட்காரு. மேல உட்காரு. நல்லா உட்காருன்றல.
எக்ஸல் ஷீட். இது உனக்கு தான். புடி புடி. படி படி. முழுமை முழுமென்மை, வேலை முன்னேற்றம். கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நாள் முழுக்க நீ என்ன வேலை பண்ணாலும் சரி, அந்த டாஸ்க் ஒரு வேலை முழுமை அடையலைன்னா அதுக்கான காரணத்தை இதுல நீ எழுதணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுல எழுதணும். நீ கிச்சன்ல எதை வச்சு சமைக்கிற? அரிசி. எலக்ட்ரிக் மீட்டர் எவ்வளவு வேகமா ஓடுது? பால், பன்னீர், கேஸ், டீ தூள் எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து இதுல நீ எழுதணும். என்ன பண்ணணும்? இதுல எழுதணும். லஞ்ச்ல, பிரேக்ஃபாஸ்ட்ல, டின்னருக்கு என்ன மெனு நீ செய்யறியோ அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்கு மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. எல்லாமே கரெக்டா டைமுக்கு நடக்கணும். எல்லாமே கரெக்டா நடக்கணும். இங்க பாரு, கரண்ட் மீட்டர் 2 யூனிட், காய்கறி 2.5 கிலோ, பால் 1.5 லிட்டர், உருளைக்கிழங்கு 300 கிராம், வெங்காயம் 200 கிராம், இஞ்சி 10 கிராம், டீ தூள் 30 கிராம். வாட்டர் மீட்டர் ரீடிங்க உங்க அப்பா நான் எழுதுவான். சாரி. இதுக்கப்புறம் இந்த ஷீட்ல எல்லா ரீடிங்ஸும் மொத்தமா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். புரியுதா? கஞ்சன், அம்மா நீங்களா? என்ன திடீர்னு? எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் வந்தேன். ஆனா நீ என்னம்மா ஏன் இப்படி இருக்க? வீட்டுல வேலைக்கு ஆள் இல்லையா என்ன? அது இல்லம்மா, இன்னைக்கு வேலைக்கு ஆள் வரல, அதான் நானே வீட்டை தொடச்சிடலான்னு தொடச்சிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க உட்காருங்கம்மா. அந்த ஃபேனை கொஞ்சம் போடுமா, ரொம்ப அனலா இருக்கு. அம்மா அது ஃபேன் ரிப்பேரா இருக்கு, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இருமா, நீ முதல்ல என் பக்கத்துல உட்காரு. இங்க வா உட்காரு. உனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கே, மருந்து சாப்பிட்டியா? அவரு சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வருவாரு. உங்க பொண்ணை பார்க்க ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வெறும் கையை வீசிக்கிட்டு வந்துட்டீங்க? ஃபேன் ஆன் பண்ணு. போய் ஃபேன் ஆன் பண்ணுன்னு சொன்னேன். உங்க அம்மாவுக்கு எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பார்த்தல. போ. தம்பி, கஞ்சனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? மருந்தா? எதுக்கு மருந்து? அவளுக்கு ரொம்ப ஜுரம் அதிகமா இருக்கு.
எப்ப பார்த்தாலும் இவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும். இவளுக்கு என்ன? எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வா. ஒரு கப் டீ போட்டு கொண்டு வான்னு சொன்ன. ஒரு கப் டீ சீக்கிரம். இங்க பாருமா, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படக்கூடாதுமா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா உன் மாமியார் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. கூடி சீக்கிரத்திலே உன் புருஷனுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிரும். அவரும் அவரோட வேலையில பிஸி ஆயிடுவாரு. எல்லாம் சரியாயிடுமா, எல்லாம் சரியாயிடும். ஹனி, ஒரு நிமிஷம் உங்க கையை கொடுங்களா? அட கொடுங்க. நீங்க ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருக்கீங்க. உங்க கைக்கு ஒரு முத்தம் கொடுத்தே ஆகணும். என் மருமக வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நாங்க ஹோட்டல் போறதுக்கே மறந்துட்டோம். இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இல்ல. இல்லப்பா, இந்த முடி என்னோடதான் இருக்காது. ஏன்னா நான் கிச்சனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சார், நீங்க சாப்பிடுங்க. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். காகில முடி இருந்துச்சுல, இதுக்கப்புறமா ஏதாவது தப்பு பண்ண உன்னோட மொத்த முடியையும் கட் பண்ணிடுவேன். உனக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவேன். புரியுதா? உன்னோட முடி எவ்வளவு அழகா இருக்க. சுரேஷ், நீ எங்க இருக்க? நீ ஏன் இன்னும் சைட்டுக்கு வரவே இல்லை? உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் சார். டாக்ஸில நான் அங்க வந்து சேர்ந்துருவேன். சுரேஷ், எவ்வளவு நாள் தான் டாக்ஸிலையும் பைக்லயும் வந்துட்டு இருப்ப? உன்னோட ப்ரொமோஷனுக்கு நீ முயற்சி பண்ண. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ ஜூனியராகவே இருப்ப? உனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சது, வண்டி பங்களான்னு எல்லாமே கிடைச்சிரும். சார், நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். நீங்களே ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களா சார்? 50 லட்சம் ரூபாய் ரேட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு அடிக்கடி கிடைக்காது. இங்க பாரு, இப்போ நேரா உன்னோட வீட்டுக்கு நான் வரேன். நீ ரெடியா இரு. சரி சார், நான் கேட்லயே வெயிட் பண்றேன் சார். ஓகே. ஓகே சார். கஞ்சன், கஞ்சன், என்னோட பேக் எங்க? இந்தாங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி 50 லட்சம் ரூபாவை ஏற்பாடு பண்ண சொன்ன. இன்னைக்கே ஏற்பாடு பண்ணணும். 50 லட்சமா? நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்பாவால 50 லட்சம்லாம் தர முடியாது. அதுவும் கல்யாணத்துக்கு நீங்க கேட்டது எல்லாத்தையுமே அவர் தந்தாரு. அதோட உங்க படிப்புக்கான லோன் 12 லட்சத்தையும் அவர் தானே அடைக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட பென்ஷனை தவிர வேற பணமே இல்ல. அவரால முடியாது. வீடு வீடு இருக்குல்ல, வீட்டை விற்க சொல்ல. பணம் 50 லட்சம். என்னால அது முடியாதுங்க.
என்ன 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 சொன்ன? எதிர்த்து பேசுறியா? வெளியே போடி. ப்ளீஸ் போ. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. போலாமா? போலாம் சார். சார், ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் சார். என்ஜினியர் மாப்பிள்ளனா போதும், கோடி கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா இவங்க பாக்கெட்ல இருந்து 50 லட்சம் கூட வர மாட்டேங்குது. சுரேஷ், நீ ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு? உங்ககிட்டே ஒரு கஜானா இருக்கு. அதை வச்சு உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? சரி, நான் உன்னை கேட்கவா? எப்போ என்ன டின்னருக்கு கூப்பிட போறேன்? இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ. சாரி ரொம்ப அழகா இருக்கு. நான் பேக்லெஸ் போட மாட்டேன். ராத்திரி என்னோட பாஸ் வராரு டின்னருக்காக. நீ இந்த சாரியை கட்டிக்கிட்டு அழகா ரெடி ஆயிடணும். இப்ப போய் ஒழுங்கா சமைக்கிற வேலையை பாரு. ஒரு நிமிஷம், எனக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுங்களா? நீங்க எல்லாமே இந்த பார்ட்டி முழுமை அடையாது. நான் உங்களுக்கு ஒரு பெக் ரெடி பண்றேன். இந்தாங்க. இல்ல, நான் குடிக்க மாட்டேங்க. அட உட்காரு. இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புருஷனுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். ஏந்தாங்க, குடிங்க. வாங்கிக்கோ. குடிங்க குடிங்க. அட குடி 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 குடி. ஒரே வாட்டி ஒரே வாட்டி. ஏந்தாப்பா, உங்களுக்கு பார்த்தா அது இன்னொரு பெக்கும் கொடு. இல்ல ப்ளீஸ். அட 1-2 ட்ரிங்க்ல ஒன்னும் ஆயிடாது. எனக்கு குடி குடி குடி. ஒரே வாய் குடி 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 குடி. குடி குடி. நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. போ.
தூங்க விடுங்க. ரொம்ப களைச்சு போயிட்டேன், எனக்கு தூக்கம் வருது. என்ன விட, என்ன விட. வாய மூடிக்கிட்ட அப்படியே படு, புரியுதா? சார், இதுக்கப்புறம் இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் வெளியே போய் தாப்பால் போட்டுக்கிறேன். இல்ல, இல்ல, இல்ல. என்ன விடு, என்ன விடு, என்ன விடுறா. சார், அம்மா, அம்மா. கஞ்சன், என்னாச்சுமா உனக்கு? கஞ்சன், என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லுமா, தயவு செய்து சொல்லுடா. அழாதமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஏன் இப்படி அழற? சொல்லுமா. சுரேஷோட ஏதாவது சண்டையா? உள்ள உள்ள வா. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா, உன் அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். உனக்கு எதுவும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கண்டிப்பா அது சுரேஷா தான் இருக்கும். நான் சொல்றது கேளுங்க, நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? ஆமா, மிஸ்டர் சுரேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவரோட மனைவி அவரோட பாஸ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். சொல்லுங்க, எங்க அவங்க? இன்ஸ்பெக்டர் சார், கஞ்சன் இங்க வரவே இல்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள், வீட்ல எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. அந்த இடத்துலயும் பாருங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சொல்றேன்ல, கஞ்சன் இங்க வரல. கஞ்சன் எங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், உங்ககிட்ட யாரோ தப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கஞ்சன் இங்க இல்ல சார். ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டோம் சார், அவங்க எங்கேயுமே இல்லை. பாத்தீங்களா, நான் தான் இங்க இல்லைன்னு சொல்றேன்ல. The number you are trying to call is currently not reachable. என்னாச்சு சுரேஷ்? தெரியலம்மா, பாஸோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் போய் ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுறேன். நீயா? நீ எப்படி இங்க? உன்னதான் போலீஸ். நான் வந்துட்டேன். உன்னை தண்டிக்கிறதுக்காக குற்றவாளியா இருந்த உன் முகத்திரைய கிழிக்க வந்திருக்கேன்.
நீ முகத்திரைய கிழிக்க போறியா? நீ இவ்ளோ கேவலமான ஆளா இருப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா? ஏன்னா எங்க அம்மா தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா நீ உன் ப்ரொமோஷனுக்காக என்ன உன் பாஸ் முன்னாடி போய் நிக்க வச்சிட்டல்ல. சீ, இந்த கேவலமான சதி திட்டத்துல உங்க அம்மாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவ்ளோ நாள் நான் இவங்கள தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். உங்க எல்லாரையும் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு முகத்திரைய கிழிப்பேன். உங்க முகத்திரைய கிழிக்காம விட மாட்டேன். ஓவரா பேசிட்டு இருக்காடா, அவ வாய மூடுறா. முதல்ல நீ இங்க இருந்து உயிரோட போனாதானடி. என்னோட ப்ரொமோஷனுக்காக ஒரே ராத்திரி என் பாஸோட படுத்திருந்தா உனக்கு என்ன ஆயிட போகுது? உன் பணத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. போலீஸாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாடா, இவளை எரிச்சிடு. இவளை சும்மா விடாத, எரிச்சிடு. எரிச்சிடுறோ, எரிச்சிடு. ஏன் முகத்திரை கிழிப்பியா? தயவு செஞ்சு செய்யாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ், இப்படி பண்ணாதீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க. சுரேஷ், நிறுத்து நிறுத்து. கஞ்சு கஞ்சுடா, கஞ்சு. என்னாச்சுமா? என்னமாச்சு? எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கஞ்சு, உனக்கு ஒண்ணு ஆலியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆளு ஒரு குள்ள நரி, சரியான குள்ள நரி. இந்த ஆளு அவனோட ப்ரொமோஷனுக்காக என்ன கொண்டு போய் அவன் பாஸ் கிட்ட நிறுத்திட்டான். இந்த ஆளு உயிரோட இருக்கவே தகுதி இல்லாத. இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சாகணும். இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், இவ போய் சொல்றா. இன்ஸ்பெக்டர் சார், இது என் கேமரா பென். இதுல இவங்க பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க வேணா போட்டு பாருங்க. உனக்கு ப்ரொமோஷன் மேல அவ்வளோ ஆசையா? இனிமே பாரு, உனக்கு நான் டபுள் ப்ரொமோஷன் தரேன். வாடா, அவளையும் கூட்டிட்டு வாங்க. வாடா. விடுன்னு சொல்றேன். விடு. ஐயோ, என்ன விடு. கஞ்சு, என்னம்மா? உனக்கு ஒண்ணு ஆலியம்மா? சாக்ஷி, அம்மா சாக்ஷி, சாக்ஷி, என்னாச்சு சாக்ஷி? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ உன் புருஷனை கொன்னுட்டியா? எதனால அப்படி செஞ்ச? எனக்கு பதில் சொல்லுமா. ஏய், உன்னை எவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க கட்டி கொடுத்தோம், எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியேடி. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு சத்தியமா அப்படி செஞ்சிருக்க மாட்டா. ஒரு பொண்டாட்டியாலே எப்படி புருஷனை கொல்ல முடியும்? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணமே நடந்துச்சு. அம்மா சாக்ஷி, வாயை திறந்து பதில் சொல்லுமா. என் புருஷனை நான் கொலை பண்ணலன்னு சொல்லு. சாக்ஷி, சாக்ஷி, நீ கொலை பண்ணல, வாயை திறந்து பேசுமா. நான் தான் அவனை கொன்னேன். அவன் என் புருஷனே இல்ல. என்ன? என் பேரு சாக்ஷி மிஸ்ரா. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மாஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பவும் ஒரு நண்பனா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். என்ன அவர் மதிக்கணும். என் கூட எப்பவும் என் சுக துக்கங்களை பகிர்ந்துக்கணும். என் அப்பா அம்மாவையும் அவர் மதிக்கணும். எனக்கு அப்படி ஒருத்தர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். வணக்கம். தேங்க்யூ.
உன்னை யாரு கண்டபடி உளர சொன்னாங்க? ஒழுங்கான பையனா கிடைச்சா போதும். எல்லாருக்கும் ஹோம்லியா கொஞ்சமா பேசுற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். சரி பரவாயில்ல விடுங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். கனவெல்லாம் ஓவரா காணாத. உனக்கு வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. அதுவும் இல்லாம இங்க நிறைய பெரிய இடத்து பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மளை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஒரு நிமிஷங்க. வணக்கம் வணக்கம். நான் இங்க என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தேன். அப்புறம் எங்களுக்கு உங்க பொண்ணு சாக்ஷிய ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் என் புள்ள பிரகாஷ். வணக்கங்க. வணக்கம். நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். உங்களுடைய திங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க அந்த நட்பை பத்தி பேசுனீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நானும் எனக்கு இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ பேசி முடிச்சிடலாமா? நான் உங்களோட நம்பர் இங்க இருந்து வாங்கியிருக்கேன். ஐயர்கிட்ட பேசி முகூர்த்த தேதி குறிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நாங்க கிளம்புறோம். வரேங்க. அக்கா, மாமா செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. குணத்திலயும் ரொம்ப நல்லவர் போல தெரியுது. நீ எப்படி எல்லாம் நினைச்சியோ அவர் அப்படியே தான் இருக்காரு. சம்பந்தியம்மா, எல்லா சடங்கையும் இங்கே முடிச்சிட போறீங்களா என்ன? வாங்க. வா கண்ணா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பொம்மை மாதிரி இருக்கு. வா. இருந்தாங்க, நீங்களும் பூவை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள, என்னாச்சு? இல்ல, அது கொஞ்சம் அவசரம். வாங்க, பின்னாடி பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வாங்க. சீக்கிரமா மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்குல்ல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ஒரு நிமிஷம். நீங்க எங்க போறீங்க? அவன் என்ன குழந்தையா? வந்துடுவான், இருங்க. வந்துடுவான், இரு, வந்துடுவான். அதாவது அங்க பாருங்க, அவனே வந்துட்டான். பார்த்து மெதுவா போய் உட்கார. இந்தாங்க, பூவை வாங்கிக்கோங்க. கையெடுத்து கும்பிடுங்க. உங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு அந்த ஆண்டவனை கையெடுத்து வேண்டிக்கோங்க. என்னம்மா என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஐயர் சொல்றது கேளு. வசதியோட வாழணும்னு வேண்டிக்கோங்க.
என் செல்ல குட்டி பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. ஆமா 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 நீங்க என்னெல்லாம் பண்ண சொன்னீங்களோ அதே மாதிரியே நான் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லாலிபாப் கொடுங்க. கொடுங்க அண்ணா. தோ தரேன். நல்லா இருக்கு. என்னது ஏன் மறுபடியும் புடுங்கிட்டீங்க? என் லாலிபாப்பை கொடுங்க. என் லாலிபாப்பு வேணும். கொடுங்க, எனக்கு லாலிபாப்பு வேணும். கொடுங்க. நீங்க ரொம்ப மோசமானவங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுக்கா. என் செல்ல குட்டி கிடைக்கும், கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உனக்கு லாலிபாப் கிடைக்கும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னன்னா, உன்னோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. ஆனா ஆனா கொடுங்க கொடுங்க அத. ஆனா சாந்தி முகூர்த்தம் இன்னும் பாக்கி இருக்குல்ல. இங்க பாரு, வெறும் 1/2 மணி நேரம் வேலைதான். சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ லாலிபாப்பை வாங்கிக்கோ. அது சரி, சாந்தி முகூர்த்தத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் ஒருத்தன் உன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டேன் பாரு. காட்டுறேன் பாரு. இதோ அந்த கருமத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். பாரு 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 பாரு. இந்த வீடியோல என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரியே நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட நடந்துக்கணும், புரியுதா? சரியா? இது ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சூரஜ், வேணும் தானே? அப்ப பிரகாஷ் என்ன சொல்றானோ அப்படியே செய். நீ என் செல்ல குட்டி. ஆஹா, இப்ப போ. ஐயோ, என்னது? என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க? என்ன இப்படி பண்றீங்க? ஐயோ விடுங்க. ஐயோ என்ன பண்றீங்க? விடுங்க. நீங்க நீங்க யார்? நீங்க பிரகாஷ் எங்க? நீங்க யாரு? என்ன தொடாதீங்க, விடுங்க. பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ் உள்ள இருக்கிற ஆள் யாரு? உங்களை மாதிரி அவன் துணி போட்டிருக்கான். அவன் வெளியே போக சொல்லுங்க. நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் எப்படி உள்ள வந்தான்? ஏன் சிரிக்கிறீங்க? அந்த ஆளு யாருன்னு சொல்லுங்க. உனக்கும் இவனுக்கு கல்யாணம் தான் நான் பேசினேன். ஆனா கல்யாணம் நீ அவனோட தான் பண்ணிக்கிட்ட. ஆக்சுவலி இவன் இல்ல, அவன் தான் என் புள்ள சூரஜ், என் முதல் புருஷனோட புள்ள. அவன் கொஞ்சம் பைத்தியம் தான். ஆனா என்ன பண்றது, இனிமே அவன் தான் உன்னோட புருஷன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன விளையாட்டு இது? நீங்க சும்மா தானே சொல்றீங்க. அந்த ஆளு யாரு? இப்ப எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுமா எங்க வீட்டு மருமகளே? உனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி. போ, புருஷன் உனக்காக காத்துட்டு இருக்கான். போய் அவனை சந்தோஷப்படுத்தி பொண்டாட்டின்ற கடமையை நிறைவேத்து. போடி. பிரகாஷ், பிரகாஷ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. பிரகாஷ் சொல்றத
சொல்றத கேளுங்க பிரகாஷ். என்ன விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு. என்ன விடு. விடு, நான் சொல்றத கேளு. என்ன விடு. ஏய், விடு என்ன. விடு. என்ன விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு. தயவு செஞ்சு என்ன விட்டு உன் கால்ல கூட விடுறேன். விடு என்ன. எப்படியோ ஒரு வழியா பைத்தியத்தோட முதல் ராத்திரி முடிஞ்சிடுச்சு. அவனும் சுகத்தை அனுபவிச்சுட்டான். இப்போ நமக்கு தேவையானத ஆரம்பிக்கலாமா? அம்மா, அம்மா. என்னம்மா, அம்மா ஃபோன் பண்றாங்களா? ஹலோ சாக்ஷிமா. வணக்கம் சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன சம்பந்தியம்மா நீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஒரு ராத்திரி தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே புகுந்த வீட்டுக்கு கால் பண்ணிட்டீங்க? இல்ல, சாக்ஷி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லாவே இருக்கா. உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. உங்க பொண்ணு இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருப்பா. ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு தடவை சாக்ஷியை பேச சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவ இப்போ பேச மாட்டே சம்பந்தியம்மா. இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு இங்க புகுந்த வீட்டுல முதல் நாள் தானே, அதனால சமையல் கட்டில வேணுவோ பண்ணிட்டு இருக்கா. இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் அவ தானே ஏத்துக்க போறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம் சம்பந்தியம்மா, இனிமே நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலைப்படுறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. இப்போ அவ என் வீட்டு மருமகள், இனிமே அவ என்னோட பொறுப்பு. அப்புறம் நான் அவளை எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லா பாத்துக்கிறேன். சரி, நான் அப்ப வச்சிடுறேன். நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. என்ன எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்னை எதுக்காக இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்ல, உனக்கு இங்க இருந்து போகணுமா? நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. நான் என்ன நினைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோ அது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை சாகவும் விட மாட்டேன். இன்னொரு விஷயம் கவனமா கேட்டுக்கோ. இங்க நாலா பக்கமும் என்னோட ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க பார்வை 24 மணி நேரமும் உன் மேலதான் இருக்கும். அதனால இங்க இருந்து தப்பிச்சு போனோன்ற எண்ணத்தை சுத்தமா விட்டுடு. இனிமே இவன் தான் உன்னோட புருஷன். இனிமே இவன் தான் உன்னோட அதிர்ஷ்டம். இந்த விஷயத்த நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அது உன்னோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத. போயிடு. என் பக்கத்துல வராத. என்ன தொடாத. என் பக்கத்துல வராத. ஐயோ, எறும்பு செத்துருச்சு. எறும்பு செத்து போச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. போ இங்க இருந்து.
நேத்து மிருகம் மாதிரி கொடுமைப்படுத்தின, இன்னைக்கு இறக்கப்படுற மாதிரி நடிக்கிறியா? உன்னோட இறக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. ஓ சபாஷ், இது குடிச்சா உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும். சபாஷ். நீ இங்க இருந்து முதல்ல வெளியே போ. என் பக்கத்துல வராத. நான் உன்னை இதாலேயே அடிச்சிருவேன். என் பக்கத்துல வராத. மரியாதையா போயிடு. போ. அட கடவுளே, இந்த பொண்ணு என்னெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவ என்ன நினைக்கிறா? இதெல்லாம் பண்ணா அவளால இங்க போக முடியுமா? வாய்ப்பே இல்ல. போ பிரகாஷ், போ போய் என்னன்னு பாரு. இவ வந்ததுல இருந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எங்கடி தப்பிச்சு ஓடான்னு பாக்குற? என்ன விட்டு என்னடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற நீ? எந்த காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கோமோ அது முதல்ல முடியும். என்ன விடு. இவ்வளவு ஒழுங்கா பாத்துக்கோ. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போக விடுங்க. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போக விடுங்க. என்ன விட்டுருங்க. நான் போறேன். ப்ளீஸ் என்ன போக விடு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் நான் போகணும். என்ன விடு. விடு சொல்றேன்ல. பயந்துட்டல? வேலையை சீக்கிரம் முடிக்கணும்டா. என்ன முடிச்சிடலாம்ல? சரி வா, நம்ம டீ குடிக்கலாம். அட, என் மொபைல் எங்க போச்சு? இங்கதான் வச்சிருந்தேன். நல்லா தேடிப்பாரு. தேடுப்பா. அதுக்குள்ள எப்படி போச்சு? அங்க இருக்கான்னு பாரியா? எங்க போச்சு போன்? எங்க போச்சுன்னு தெரியலங்கம்மா. தெரியலன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு வந்தால? ஆமாமா. அவ ஒருவேளை யாருக்காச்சும் போன் பண்ணிட்டானா முதல்ல அவ தலைய சுட்டு எரிஞ்சிட்டு அப்புறம் உங்களை 2 பேரையும் சரி பண்ணிடுவேன். போய் தேடுங்க. நல்லா கேட்டுக்கோ. அந்த போன் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சு, 2 பேருடையும் காலை உடைச்சிடுவேன். போங்க. அம்மா போன் எடு ப்ளீஸ். ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ.
ஏன்பா இதான் உன்னோட போனு, இவர் வச்சிருக்காரு பாரு. இந்த போனை நீதான் எடுத்தியா? இதுல நல்ல கேம் இருக்கு, இதுல நீங்க விளையாடி பார்த்திருக்கீங்களா? நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு. சூரஜ், ஆரம்பத்துல நீங்க ரொம்ப கெட்டவருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க என்கிட்ட ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதை வச்சு பார்க்கும்போது நீங்க மனசளவுல கெட்டவர் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்க பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் இல்ல. நான் இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். அத பார்க்காதீங்க. சூரஜ், சூரஜ் என்ன விடுங்க. சூரஜ் என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. சூரஜ் என்ன விடுங்க. சூரஜ் என்ன பண்றீங்க? சூரஜ் என்ன விடுங்க. சூரஜ் என்ன விடுங்க. சூரஜ் என்ன விடுங்க. சூரஜ் என்ன விடுங்க. தயவு செஞ்சு என்ன விடுங்க. என்ன விடுங்க சூரஜ். சூரஜ் என்ன விடுங்க. கடவுளே, சூரஜ் என்ன விடுங்க. இப்படி பண்ணாதீங்க. என்ன விடுங்க சூரஜ். என்ன விட்டுங்க. நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? எதுக்காக என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதோட அந்த லாலிபாப்ல என்னதான் இருக்கு? அதோட அத பார்த்த உடனே அவர் ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. நீ நிஜமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறியா? கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுல என்ன இருக்குன்னு. அப்போ கேட்டுக்கோ. அது ஒரு சாதாரண லாலிபாப் இல்ல. நான் அதை ஸ்பெஷலா சூரஜ்காக பண்ண வைக்கிறேன். பல வருஷமா நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இப்ப சூரஜ்க்கு எந்த அளவுக்கு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அது மட்டும் அவனுக்கு கிடைக்கலன்னா பயங்கர ஆக்ரோஷமா ஆயிடுவான். அதுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருப்பான். அதனால நான் என்ன நினைக்கிறேனோ, எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் அவனை ஆட்டி வைப்பேன். சீ, நீ எல்லாம் ஒரு தாயா? யாராவது புள்ளைய எப்படி கொடுமைப்படுத்துவாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு நடக்கும் நினைக்காதீங்க. உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? யார்கிட்ட போய் சொல்லுவ? வெளியில போய் சொல்லுவியா? ஒரு விஷயத்த மறந்துடாத. இப்போ நீ வாழ்ற வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. உயிரோட எப்படியும் நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது. உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. ஐயோ டாக்டர் மேடம், என்ன விஷயம்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. சந்தோஷமான செய்தி இல்லையா? உங்க மருமக பிரெக்னென்ட் ஆகல.
அது எப்படி நடக்கும்? உங்களுக்கு தெரியும்ல, நல்லா தெரியும்ல அந்த விஷயம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சாக்ஷி, சூரஜ் 2 பேரையும் டெஸ்ட் பண்றேன். அதுல எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். உங்க மருமக ஏன் கர்ப்பம் ஆகலன்னு தெரிஞ்சிரும். நீங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. எனக்கு என் மருமக கர்ப்பம் ஆகணும். சொன்னது புரிஞ்சுதா? இப்ப நீங்க கிளம்பலாம். போங்க இங்க இருந்து. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட எல்லாமே வேஸ்டா போகும். சூப்பர் திலாரி மேடம், கல்யாணங்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகலையா? இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன், வாரிசு மட்டும் வரலன்னா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சுக்கங்க. அதுவும் இல்லாம சூரஜோட அப்பா உயில்ல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு, சூரஜுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்தாதான் உங்களுக்கு இந்த எல்லா சொத்தும் கிடைக்கும். இல்லைன்னா சூரஜ் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போவான், இந்த சொத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துரும். என்ன மேடம் நீங்க உயில்ல என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏய் வக்கீல, அந்த உயில்ல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பார்த்து கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. இனிமே இந்த மாதிரி வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு, உன் வாயை அப்படியே தச்சிடுவேன். இந்த சொத்து மொத்தம் எனக்கு தான் சொந்தம். என்கிட்ட இருந்து யாராலையுமே இந்த சொத்தை பறிக்க முடியாது. முதல்ல சூரஜுக்கும் சாக்ஷிக்கும் குழந்தை பிறக்கட்டும். என் வழியில இருந்து அவங்களையும் நீக்கி விட்டுடுறேன். நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும். ஆனா எப்படி போறது? சூரஜ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் உதவி தேவைப்படுது. ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க பாரு. நீ ஒண்ணு பண்ண, நீ அங்க போய் நின்று பவுலிங் போடு, நான் பேட்டிங் பண்றேன். இந்தா அங்க போ, போ நில்லு, போ போய் பால் போடு, போ. அங்க பாத்தியா, நான் சிக்ஸர் அடிச்சிட்டேன் பாத்தியா? பானு பானு, நீ போய் பால் எடுத்துட்டு வா, நான் இன்னும் சிக்ஸர் அடிக்கணும். போ தம்பி, நான் இங்க காவலுக்கு நிக்கிறேன். நான் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. சரி பரவாயில்ல, அப்ப நானே போய் பால் எடுத்துக்கிறேன். சரி. ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. என்னாச்சு? போய் பாருங்க. ஏய் வாடா வாடா, நமக்கு என்னாச்சு மேடம்? போங்க போங்க. என்னாச்சு? சாக்ஷி, சாக்ஷி, என்னாச்சுமா உனக்கு? ஏம்மா இப்படி அழற? என்னாச்சுமா? என்னம்மா, ஏன் இந்த மாதிரி ஓடி வந்த? அம்மா, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன சொல்ற? உன்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க அவங்க கிடையாது. அப்பா பிரகாஷ் கர்ல என் புருஷன். என்ன என்ன இது சாக்ஷி? புருஷன் பொண்டாட்டி கடையில சண்டை வராம இருக்குமா என்ன? இல்ல இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரூம்ல புதுசா ஒரு டிவி வாங்கி மாட்டினேன். அது மேடம்க்கு டிவி மாடல் பிடிக்கல போல இருக்கு. அது விஷயமா எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து அது கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது வீட்டை விட்டு ஓடி வருவாங்களா? இல்லம்மா, இவர் போய் சாக்ஷி, சொல்றாரு. ஒரு சின்ன விஷயத்தை எதுக்காக இவ்வளவு பெருசாக்குற? இல்லம்மா, இவர் போய் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன். சாக்ஷி, இங்க பாரு. சாரி, ஐ அம் சாரி. உனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரி மாடலே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, பாரு, நல்லா பாரு, பாரு. இதுதான் உனக்கு பிடிச்ச.
ரொம்ப பிடிச்ச மாடல்ல பாத்தியா? இங்க நீ உன்னோட வாயை திறந்த அங்க உன் தங்கச்சிய என் ஆளுங்க தூக்கிடுவாங்க, புரியுதா? ஏதாவது உண்மையை சொல்லணும்னு வாயை திறந்த அங்க உன் தங்கச்சி ஒரடிய போய் சேர்ந்துருவா. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்க. இது பிடிச்சிருக்குல்ல? வா. சாரி, நம்ம போலாம். அதெல்லாம் விட்டு தள்ளு. சாரி, ஐ எம் வெரி சாரி. நீ என்ன சொல்றியோ அதையே நான் செய்யறேன், சரியா? எப்பவும் நீ சொல்றதை மட்டும் தான் செய்வேன். போலாமா? நாங்க வரோம் அத்தை. சாக்ஷி, குடும்பம்னு இருந்தா சின்ன சின்ன சண்டைங்கெல்லாம் வரதாமா செய்யும். நீங்க வந்தது நல்லதா போச்சு. சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல 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 அத்தை, இதெல்லாம் நடந்ததுனால அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இப்ப நாங்க கண்டிப்பா போய் ஆகணும். இன்னொரு நாள் வரோம், சரியா? அப்போ நாங்களும் உங்களோட வரோம். நாங்களும் வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இல்ல இல்ல இல்ல, அது அத்தை, அது என்னன்னா என்னோட அம்மாவை காசி யாத்திரைக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன். அம்மா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் காசி யாத்திரைக்கு போறாங்க, நானும் போகணும்னு. அதான் நானும் அவங்களை அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க வர ஒரு 1.5 மாசம் ஆகும். அவங்க வந்ததும் எல்லாரும் ஒன்னா இருப்போம். நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குல்ல. போலாமா சாக்ஷி? வா வா வா. சரி வா, கோவப்படாத, கிளம்பு. நீ என்ன சொன்னாலும் அதை நான் மறுக்க மாட்டேன். நீ உட்காருனா உட்காருவேன், நில்லுனா நிப்பேன், என்ன வேணா சொல்லு செய்யறேன், சரியா? வா. அவ்வளவு தடவை உனக்கு எடுத்து சொல்லியும் உன் மரமண்டைக்கு ஏறலையா? இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னல. இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ 1000 தடவை யோசிக்கிற மாதிரி நான் உன்ன இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு பிரகாஷ். வேண்டாம் வேண்டாம், அவளை அடிக்காதீங்கம்மா. அம்மா அவளை அடிக்காதீங்கம்மா. நான் தான் அவகிட்ட சொன்னேன் தப்பிக்கிறதுக்கு நான் ஐடியா தரேன்னு சொன்னேன். இதுல சாட்சி தப்பு எதுவுமே இல்ல. அவளை அடிக்காதீங்க. கவலைப்படாத, நீயும் அவளுக்கு தொலை போனதுக்காக உனக்கும் பிரசாதம் கிடைக்கும். வேணாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப சரியாயிரும். எரியுது. சாட்சி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சாரி, நான் உங்களை ரொம்ப அழ வச்சுட்டேன், அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்களா? ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? ஃப்ரெண்டு, உனக்கு லாலிபாப் வேணுமா? இரு, என்கிட்ட இருக்கு, கொடுக்குறேன். இந்தா இந்தா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த சூரஜ், இது உங்களுக்கு நல்லது இல்ல. ஆனா எனக்கு லாலிபாப்னா ரொம்ப பிடிக்குமே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க சூரஜ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்ல லாலிபாப் வேணுமான்னு? நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் தேர்ந்தெடுக்கணும் சூரஜ். இல்ல, எனக்கு ஒன்னையும் ரொம்ப பிடிக்கும், ஆனா லாலிபாப் இல்லாம இருக்க முடியாது. ஆனா 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 நீ எனக்கு சப்போர்ட்டா என் கூடயே இருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் நான் இந்த லாலிபப்பை அடியோட விட்டுறேன், சரியா? நான் இனிமே லாலிபப்பே சாப்பிட மாட்டேன். எனக்கு நீதான் வேணும். நான் எப்படியாவது அந்த லாலிபப்பை சாப்பிடுறத விட்டுறேன். நீ என்ன விட்டுட்டு போயிடாத. அவங்க ரொம்ப கெட்டவங்க. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். குலாரி மேடம், நம்ம சூரஜையும் சாக்ஷியும் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சாக்ஷிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சூரஜ்க்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க இத்தனை நாளா அவனுக்கு கொடுத்த ட்ரக்ஸ்னால
அவனோட உடம்புல மோசமான விளைவுகள் உண்டாயிருக்கு. அவனால இனிமே அப்பாவாகவே முடியாது. அது அது எப்படி நீங்க அப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க ஒரு டாக்டர், நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ டாக்டர், 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சூரஜால அப்பாவாக முடியாதா? அப்போ சாக்ஷியால அவன் குழந்தை பெத்துக்க முடியாது. ஆனா உன்னால குழந்தை கொடுக்க முடியும்ல? யாருக்கும் எதுவும் தெரியாது அது யாரோட குழந்தைன்னு. நான் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில போயிட்டு வரேன். உனக்கு தெரியும்ல நீ என்ன பண்ணணும்னு. சூரஜ் என்ன காப்பாத்துறதுக்காக பிரகாஷோட மோதினாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. பிரகாஷ் சூரஜை ஏதாவது பண்ணிடுவானோன்னு. அதனால நான் அவனை கொன்னுட்டேன். சாக்ஷி, நீ இவ்ளோ கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டியம்மா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ப்ளீஸ் சூரஜை காப்பாத்துங்க. சூரஜ் இன்னும் அந்த நரகத்துல தான் இருக்காரு. துலாரி அவளோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சூரஜ் ஏதாவது பண்ணிட போறாங்க. ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க சூரஜுக்கு ஒன்றும் ஆகாது. சந்து, சீக்கிரம் சாமான்லாம் வண்டியில ஏத்து. சரிங்க. சீக்கிரம். இங்க பாரு, சாக்ஷி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. நான் சூரஜ் கூட்டிட்டு கிளம்புறேன். விஷயம் கூல ஆவற வரைக்கும் நான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கேன். புரிஞ்சுதா உனக்கு? இங்க நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்ன விடு, நான் எங்கேயும் வர மாட்டேன். வரதானே சொன்னேன். சாட்சியை காப்பாத்த வர மாட்டேன். என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க என்ன இன்ஸ்பெக்டர் சார், காலங்காத்தால நீங்க இங்க? என்ன விஷயம்? ஒரு பிரச்சனை இல்லைல்ல? போதும், உன் ஆட்டம் எல்லாம் முடிஞ்சது துலாரி. இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன விடுங்க, நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி மருமகளை கொடுமைப்படுத்தின குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற துலாரி. ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் என் சாட்சி கிட்ட போகணும். நீங்க என் சாட்சியை பார்த்திருக்கீங்களா? நான் சாட்சியை பார்க்கணும். இவங்கெல்லாம் ரொம்ப வாங்க வாங்க. சாட்சி, நீங்களா? சாட்சி, நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் கூட வந்துரு. இனிமே உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. பிரகாஷ் உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. சொல்றீங்க? நான் பிரகாஷை கொன்னுட்டேன். சூரஜ், சாட்சி, நீ என் கூட வா சாட்சி. நான் இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் சாட்சி. நான் இனிமே உன்னை அழ வைக்க மாட்டேன். மதர் ப்ராமிஸ். இன்ஸ்பெக்டர் சார், திறந்து விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், சூரஜ், நான் சொல்றது கேளுங்க. சூரஜ், ப்ளீஸ் சூரஜ். சூரஜ், எதுவும் பேசாதீங்க. சொன்னா கேளுங்க, பேசாதீங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவர் சொல்றதை எதுவும் கேட்காதீங்க. அவர் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவர் மனநல பாதிக்கப்பட்டவர்ல, அதனால வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றது கேட்காதீங்க. நான் சொல்றதா உண்மை. நான் தான் பிரகாஷை கொன்னேன். இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க தேவையில்லை. எனக்கு தெரியும், பிரகாஷ் மர்டரை நீங்க கிடையாது, சூரஜ் தான் பண்ணியிருக்கான். நான் தான் கொன்னேன் அவனை. ஏன் சாட்சியை அடிப்பியா நீ? அடிப்பியா?
இல்ல ஒன்றும் ஆகாது. சொல்றது கேளுங்க. ஷூ ஷூ பயப்படக்கூடாது. ஒன்றும் இல்லை. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்வெஸ்டிகேஷன்ல உன் ரூம்ல ஒரு கேமரா கிடைச்சது. அதை துலாரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு நடுவுல உறவு இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. இதே கேமரால தான் பிரகாஷோட மர்டரும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் தான் அவனை கொலை பண்ணேன். நான் தான் பண்ணேன் சார். நான் தான் பண்ணேன். நீ நிரபராதி. நீ போலாம். கான்ஸ்டபிள், இதை திறந்து விடு.